தலை குனிந்து என்னைப் பார், தலை நிமிர்ந்து உன்னை நடக்க வைப்பேன். இப்படிக்கு புத்தகம். மொத்த உலகமும் முடியாது என்று சொல்லும்போது, ஒருவேளை முடியலாம் என்று மெல்லியதாக உங்களுக்கு கேட்கும் குரலே நம்பிக்கை. பிஜிடிஆர்பி எக்ஸாம் மூலமாக அரசு முதுகலை ஆசிரியராக விரும்பும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, நாம் முதல்ல எதை படிக்கணும், நம்மளோட பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு முதல்ல எதை படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உங்களோட பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் டிப்ஸ், ஸ்டடி டிப்ஸ், சைக்காலஜிக்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ்னு எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். இது எல்லாத்தையும் பார்க்கணும்னா நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. உங்களோட பிஜிடிஆர்பி எக்ஸாம் நாள் வரைக்கும் உங்களுக்கான பல யூஸ்ஃபுல் வீடியோ அப்லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு கிட்டத்தட்ட 7 மாதம் இருக்குது. இதுக்கு முன்னாடி டிஆர்பி ஆனுவல் பிளானர் விட்டு 1 மாதம் முடிச்சிருச்சு. நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகிருக்கீங்க அப்படின்னு தெரியல. இதை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது, ஜஸ்ட் ரிமைண்டர். நீங்கள் பிஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது எந்த அளவுக்கு இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கான ஒரு ஜஸ்ட் ரிமைண்டர். இது வரைக்கும் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலைனாலும் பரவாயில்லை. இதுக்கு மேலே இருக்கிற நாட்கள் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் படித்தா என்ன மாதிரியே நீங்களும் ஒரு முதுகலை ஆசிரியர் ஆகலாம். கவர்மெண்ட் ஜாப் வாங்குறதுக்கு நாம் எவ்வளோ டேஸ் படித்தோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, நாம் எப்படி படித்தோங்கிறது தான் முக்கியம். இதை மறக்காதீங்க. உங்களோட பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு முதல்ல எதை படிக்கணுன்னா, உங்கள் சப்ஜெக்டோட +1 +2 புக்கை தரோவாக படிக்கணும். நீங்கள் இப்போ தான் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 15 நாள் இந்த +1 +2 புக்ஸை தரோவாக படிங்க. சில பேர் நினைப்பீங்க, நான் வருஷம் முழுசாக +1 +2 டீச் பண்ணிகிட்டு இருக்கேன், எதுக்கு +1 +2 புக் கண்டென்ட்டுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள். உங்கள் சப்ஜெக்டோட +1 +2 கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு திங்க் பண்ணி பாருங்கள். அப்போது உங்களுக்கே புரியும் நம்ம +1 +2 சப்ஜெக்டில் தரோவாக இல்லைங்கிறது. ஸோ முதல்ல நம்மளோட எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கணுன்னா நம்மளோட +1 +2 புக்கை நல்லா தரோவாக படிக்கணும். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் பல பேர் டிஆர்பி எக்ஸாமில் +1 +2 புக்கில் இருந்து கேட்ட கொஸ்டினுக்கு தப்பாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. நானும் அந்த தப்பை செஞ்சுருக்கேன். அதனால தான் இந்த பாயிண்ட்டை நான் சொல்கிறேன். நம்ம +1 +2 புக்கை தரோ பண்ணணும் அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது, இதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. அது என்னன்னா, நம்ம சிலபஸில் இருக்கிற பல டாப்பிக்கை ஈஸியாக புரிஞ்சிக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா +1 +2 புக்கில் நம்ம சிலபஸில் இருக்கிறத ஷார்ட்டாக நமக்கு புரிகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆக நமக்கு கான்செப்ட் ஈஸியாக புரியும். ஒன்ஸ் நமக்கு கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா நாம் மற்ற எல்லாத்தையும் ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். ஸோ +1 +2 புக்கை தரோ பண்ணுறது மஸ்ட். இப்படி படிக்கும்போது அது நம்மளுடைய டிஆர்பி எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை நமக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கலனாலும் நம்ம சப்ஜெக்டில் மாஸ்டராக மாறுறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. இதனால் உங்கள் டீச்சிங் இன்னும் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு அதிகமாக டிமாண்ட் இருக்கும். 2022 டிஆர்பி எக்ஸாமில் கிட்டத்தட்ட 110க்கு 30லேருந்து 40 கொஸ்டின்ஸ் நம்ம சப்ஜெக்டோட +1 +2 புக்கிலேருந்து தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இதை படிக்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நீங்களே முடிவு பண்ணுங்கள். முதல்ல லாஸ்ட் பிஜிடிஆர்பியோட கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கே புரியும். கிட்டத்தட்ட 30லேருந்து 40 கொஸ்டின்ஸ் டைரெக்டாக வந்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் 20 கொஸ்டின் நம்ம +1 +2 புக்கு கண்டென்ட்லேருந்து அதுக்கு ரிலேட்டிவாக தான் வந்துருந்துச்சு.
இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட 7 மாதம் பிஜிடிஆர்பி ப்ரிப்ரேஷன் ஜேர்னியில் ஒரு 15லேருந்து 20 நாட்கள் வந்து +1 +2 புக்கை நல்லா தரோவாக படிக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. என்ன தான் நீங்கள் இதுக்கு முன்னாலேயே படிச்சிருந்தாலும் இப்போ அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா படிங்க. அப்படி படிக்கும்போது +1 +2 புக்கில் இருக்கிறது எல்லாத்தையும் உங்களுக்கு புரிகிற மாதிரி இன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போனா கடைசி ரிவிஷன் டைமில் உங்களோட மார்க்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது இது மட்டும்தான். வர்ற பிஜிடிஆர்பி எக்ஸாமில் வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் வேணுமா, கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். +1 +2 புக்கை படிக்கிறது வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது யார் யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு பார்க்கும்போது, உங்கள் ஸ்கூல்லையோ இல்லை ப்ரைவேட்டாகவோ நீட் அல்லது காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு நீங்கள் கிளாஸ் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கே இது தெரியும். நீங்கள் இந்த மாதிரி கிளாஸ் எடுக்கும்போது உங்கள் சப்ஜெக்டில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக தோணும். இது வந்து உங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சிலபஸில் இருக்கிறத படிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டைம் எடுத்து +1 +2 புக்கை வந்து நல்லா தரோவாக படிங்க. நம்மளோட பிஜிடிஆர்பி எக்ஸாமில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது எது அப்படின்னு பார்க்கும்போது சைக்காலஜி பார்ட்டு தான். ஸோ அந்த சைக்காலஜி பார்ட் உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சேனலில் வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். அதை வந்து நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு டாபிக் வாரியாக நான் வந்து கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருப்பேன். அது வந்து உங்களுக்கு ஈஸியாக படிக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து சைக்காலஜியை ஈஸியாக படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கை போட்டிருப்பேன். அந்த லிங்க்கில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அந்த குரூப்பில் வந்து ஒரு சின்ன போர்ஷனை வந்து ஒரு குறிப்பிட்ட போர்ஷனை வந்து நான் வந்து டெஸ்ட் போர்ஷனாக உங்களுக்கு தருவேன். ஸோ அதை வந்து நீங்கள் படித்து அந்த டெஸ்ட் எழுதும்போதே உங்களுக்கே தெரியாமல் ஈஸியாக சைக்காலஜி பார்ட் எல்லாத்தையும் முடிச்சுட்டே வருவீங்க. அப்போது சைட் பை சைடாக சப்ஜெக்ட் ப்ளஸ் சைக்காலஜி அது ரெண்டையும் படித்த மாதிரி உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும். கடைசியாக சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தலை குனிந்து என்னை பார், தலை நிமிர்ந்து உன்னை நடக்க வைப்பேன், இப்படிக்கு புத்தகம். ஸோ உங்களோட பிஜிடிஆர்பி எக்ஸாமில் உங்களோட அரசு முதுகலை ஆசிரியர் ஆகணும் அப்படிங்கிற கனவு வந்து நினைவாகணும் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் படித்து தான் ஆகணும். ஸோ அப்படி படித்து நீங்கள் வந்து அரசு முதுகலை ஆசிரியர் ஆகிறதுக்கு எனது மனமார வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.